நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து விஎஸ்ஆர்ஏ டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சக்சஸ்ஃபுல்லா பயங்கரமான பிளேயிங் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்திய ஆர்மி வந்து வருடந்தோறும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏடிஜிஎம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வச்சு எக்ஸசைஸ் ஷோ பண்ணுவாங்க. அதுல இப்ப புதிதாக மஹேந்திராவுடைய ஆர்ம்டு ALSV வச்சு அங்க எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம டிஆர்டிஓ சக்சஸ் பண்ணிட்டு கூடிய சூழ்நிலையில உலக நாடுக்குள்ள போர் வரப்போகும்போது அதிரடியாக செயல்படக்கூடிய விமானப்படை தான் அதிகமா செயல்படும். அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப எல்லா நாடுகளும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கவும் வாங்குவதற்கும் முனைப்பு காமிச்சுட்டு போகும்போது பல உலக நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்டக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க ஆர்வம் காமிச்சிட்டு வராங்க. ஆர்வம் காமிச்சிருக்க சூழ்நிலை இப்ப ஒரு நாடு அமெரிக்காவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க. பத்தியான செய்தியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Dear friends, இந்தியன் ஆர்மி வருடாந்திர ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ATGM பயிற்சியில் ALSV மகேந்திரா கவச வாகனத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறது. தனது ராணுவ வலிமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இந்திய ராணுவம் சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் உள்ள டிஸ்டா பிராங் ரேஞ்சில் தனது வருடாந்திர ஈஸ்ட் கமாண்ட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ATGM ஃபீல்டு கன் ஷூட்டிங் பயிற்சியை நடத்தியது. திரிசக்தி கார்ப்ஸின் கீழ் நடத்தப்பட்ட இந்த பயிற்சியானது ராணுவம் செயல்பட தயாராக உள்ளது என்பதையும் அதன் போர் திறனில் அது அடைந்துள்ள வளர்ச்சியை காட்டி இருக்குது. இந்த எக்ஸசைஸில் 260க்கும் மேற்பட்ட மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டன. இது ஆன்டி டேங்க் வார்ஃபேரில் துல்லியம் மற்றும் செயல்திறனுக்கான ராணுவத்தின் உறுதித்தன்மையை காட்டுகிறது. ஒரு ஏவுகணை ஒரு டேங்கை தாக்கும் முக்கிய நோக்கம் மற்றும் மாடர்ன் வார்ஃபேர் காட்சிகளில் சமீபத்திய டெக்னாலஜிகள் மற்றும் டாக்டிக்ஸ்களில் ராணுவம் பெற்றுள்ள தேர்ச்சியை காட்டுகிறது. இந்த பயிற்சியில ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சமாக மஹேந்திராவினால் உருவாக்கப்பட்ட ஆர்மர்ட் லைட் ஸ்பெஷலிஸ்ட் வெஹிக்கிள் ALSV அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஃபயர் பவர் முதல் முறையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ALSV கவச வாகனத்தின் இயக்கம் மற்றும் போர்க்கள பல்துறைகளில் அதன் முன்னுதாரணமான மாற்றங்களை காட்டியிருக்கிறது. அதிக அளவிலான அச்சுறுத்தல்கள் உள்ள சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படும் ராணுவ வீரர்களுக்கு அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் மற்றும் ஃபயர் பவரையும் வழங்குது. இந்த ALSV அதன் குழு உறுப்பினர்களுக்கு விரிவான பாதுகாப்பை வழங்குகிறது. STANAG ஸ்டனாக் முதல் நிலை வரை பேலஸ்டிக் மற்றும் குண்டுவெடிப்பு எதிர்ப்பையும் கொண்டிருக்கிறது. அதன் வலுவான வடிவமைப்பு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பாதுகாப்பையும் உயிர் வாழ்வதையும் உறுதி செய்கிறது. இதில் ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் உபகரணங்களுக்கு போதுமான இடவசதியும் இருக்கிறது. ALSV மேம்பட்ட செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மை மற்றும் முன்னணி யூனிட்டுகளுக்கு தளவாடங்களை வழங்குவது. ஸ்டனாக் 2ஆம் நிலை பேலஸ்டிக்குகளுக்கு வாகனத்தில் மேம்படுத்தல் வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதனுடைய பின்னடைவை மேலும் மேம்படுத்துகிறது. மாறி வருகின்ற போர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி இதை உறுதி செய்கிறது. இதில் அதிநவீனமான அம்சங்கள் மற்றும் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்ட ALSV போர்த்திறன் மற்றும் உயர் பாதுகாப்புகளை மேம்படுத்துவதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை இதில் ஒருங்கிணைக்கிறது. பேலஸ்டிக் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மேம்பட்ட பார்வை மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. பேலஸ்டிக் கண்ணாடிகள் செயல்படுகின்ற போது படை வீரரின் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. மேலும் இலகுரக பரிமாற்ற
தடுமாற்ற அமைப்புகளில் இருந்து மேம்பட்ட இடைநீக்கம் மற்றும் வடிகட்டுதல் வழிமுறை வரை ALSV செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்க பல அதிநவீன அமைப்புகளை இதில் ஒருங்கிணைக்கிறது. ALSV-யின் மாடுலர் டிசைன் அண்டு தனி பயனாக்கக்கூடிய விருப்பங்கள் பல்வேறு செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட கட்டளைகளை செயல்படுத்துகிறது. மேலும் இதன் கண்காணிப்பு திறன் மற்றும் சேவையில் உள்ள GPS வசதியுடன் ALSV துல்லியமாகவும் துல்லியமான உளவுத்துறை சேகரிப்பு போன்ற சர்வீஸ்களை எளிதாக்குகிறது. ஆட்டோமேட்டிக் கையெறி ஏவுகணைகள், மீடியம் மிஷன் கன் மவுண்ட்ஸ், கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டங்களுக்கான விருப்பங்களுடன் ALSV போர்க்களத்தில் ஃபயர் பவர் அண்டு சிச்சுவேஷனல் அவேர்னஸையும் மேம்படுத்துகிறது. DRDO வெரி ஸ்மார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் ஃபிளைட் டெஸ்ட்களை கம்ப்ளீட் செய்கிறது. வெவ்வேறு இடமறிப்பு சூழ்நிலைகளில் ஹை ஸ்பீடில் இயங்கக்கூடிய அன்மேன்டு ஏரியல் டார்கெட்டுகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த சோதனை நடத்தப்பட்டதாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கு. விசோரஸ் இன் 2 சோதனைகளை DRDO சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்கு. விசோரஸ் என்பது ஒரு உள்நாட்டு மனிதன் இயக்குகின்ற மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகும். DRDO பிப்ரவரி 28-29 ஆகிய 2 நாட்களில் ஒடிசா சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த டெஸ்ட் ரேஞ்சில் இருந்து மிக குறுகிய தூர ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்பு அமைப்பு விசோரெட் மிசைல் மூலமாக 2 டெஸ்ட்களை வெற்றிகரமாக நடத்தியது. இந்த சோதனை பல்வேறு இடமறிப்பு சூழ்நிலைகளில் அதிவேகமாக வந்த ஆளில்லாத ஏரியல் டார்கெட்டுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. அனைத்து டெஸ்ட் ஃபைட்டர்களின் டார்கெட்டுகள் மிசைலால் இன்டர்செப்டட் அண்ட் டிஸ்ட்ராய் நோக்கத்தில் வெற்றிகரமாக செய்தன. விசோரெட்ஸ் 2L த்ரெட்ஸ் சாலிட் மோட்டார்கள் மூலமாக இயக்கப்பட்டு குறுகிய தூரத்தில் குறைந்த உயரத்தில் ஏரியலில் பறந்து அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தக்கூடிய டார்கெட்டுகளை தடுத்து நடுநிலையாக்க இது பயன்படுத்தப்படும். விசோரஸ் என்பது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேன்பேட் ஆனது ரிசர்ச் சென்டர் இமாரத் RCI மூலமாக பிற DRDO லேபரட்டரிகள் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது என டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தெரிவித்திருக்கிறது. விசோரஸ் மிசைல் ஆனது மினியேச்சரைஸ் செய்த ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் RCS மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவியோனிக்ஸ் உட்பட பல புதுமையான டெக்னாலஜிகள் உள்ளாக்கி இந்த டெஸ்ட் நடத்தப்பட்ட போது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது. விசோரட்ஸின் டெவலப்மெண்ட் ட்ரையல்களில் ஈடுபட்ட DRDO, ஆர்மி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாடர்ன் டெக்னாலஜிகளுடன் கூடிய இந்த மிசைல் ஆர்ம்டு போர்ஸுக்கு தொழில்நுட்ப ஊக்கத்தையும் அளிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஸ்டெல்த் ஃபைட்டர்களின் F-35, 8 F-35A ஜெட் என்ற 2 வகைகளையும் சிங்கப்பூர் இயக்க உள்ளது. சிங்கப்பூர் தனது சீனாவின் தொல்லையில் இருந்து தன் நாட்டின் வான் பாதுகாப்பை அதிகப்படுத்த 8 F-35A லைட்டிங் 2 ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்க உள்ளது. இதன் மூலமாக F-35இன் 2 டைப்புகளையும் அமெரிக்கா, இத்தாலி மற்றும் ஜப்பானுக்கு அடுத்து சிங்கப்பூர் தான் இயக்குகிறது. இவைகள் இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள்ளாக ராயல் சிங்கப்பூர் ஏர்போர்ஸுக்கு வழங்கப்படும் என சிங்கப்பூரின்
சிங்கப்பூரின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யங் ஆங் ஹான் கூறியிருக்கிறார். இந்த கொள்முதல் ராயல் சிங்கப்பூர் ஏர்போர்ஸின் ஃபிளீட்டுக்காக அமெரிக்காவின் 5th ஜெனரேஷன் தயாரிப்பு ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களில் 20 வாங்க இருக்கிறது. தற்போதைய ஆர்டரில் செய்துள்ள பி டைப்பின் 12 F-35 ஃபைட்டர் ஜெட்டுகளை சேர்க்கவும் 2020 4 F-35 ஏர்கிராப்ட்களை முதலாக வாங்கியது தொடர்ந்து F-35Aக்கள் அதிக சகிப்புத்தன்மையாகவும் அதிக திறன் கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்லக்கூடிய திறனுடன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது எனவும் அவை F-35B இன் ஷார்ட் டேக் ஆஃப் மற்றும் வெர்டிகல் லேண்டிங் கியர் திறன் கொண்ட மோர் ஆப்ஷனல் பிளெக்சிபிலிட்டியுடன் F-35B ஜெட் ஏர்கிராப்ட்கள் சிங்கப்பூரில் சிறிய தீவு ஐலாண்ட் ஸ்டேட் புவியியல் மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்றாற்போல இது இருக்கும். ஏன்னா இதன் 600 ஃபீட் ரன்வேயில் செங்குத்தாக தரையிறக்கவும் முடியும். கூடுதலாக ஒரு ஷார்ட் டேக் ஆஃப் மற்றும் வெர்டிகல் லேண்டிங்க்கு STUTOL ஏர்கிராப்டை வாங்குவதால் சிங்கப்பூர் குடியரசு விமானப்படையின் நீண்ட ஓடுபாதைகளில் தங்கி இருப்பதை குறைக்கும் மற்றும் அதன் விமான நிலையங்களில் ஒன்றின் மீதோ தாக்குதல் பேரழிவு விளைவுகளை குறைக்கும் என்று ராணுவ கண்காணிப்பாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் F-35 இன் பிரைஸ் ஆனது போட்டியின் காரணமாக F-35A இன் விலை 82.5 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருக்கும். F-35B 109 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கும் விற்கிறது. உலகளவில் சுமாராக 2500 F-35 விமானங்கள் ஆர்டர் பெற்றுள்ளதால் பைப்லைன் தயாரிப்பு பணி ஃபுல்லாக நடக்குது. மேலும் போயிங்கின் F-15X இன் பிரைஸ் இப்போது மிக அதிகமாக இருக்கிறது. அதனால F-35A வாங்க ஆர்டர் செய்துள்ளதாக சிங்கப்பூரின் பார்லிமெண்டில் பிப்ரவரி 28 அன்று சிங்கப்பூரின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யங் ஹான் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2030களின் நடுப்பகுதியில் வயதான F-16 போர் விமானங்கள் ஓய்வு பெறுவதால் அவைகளுக்கு பதிலாக F-35 விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. எதிர்காலத்தில் F-35A, F-35B மற்றும் F-15SG போர் விமானங்கள் ராயல் சிங்கப்பூர் ஏர்போர்ஸில் சிறப்பாக பணியாற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.